டேய் திருந்த மாட்டீங்களா? திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புரியல. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, கொஞ்ச நேரம் அமைதியார் தாத்தா. உங்ககிட்ட என்ன சொல்ல நான்? தாத்தா நானே சொல்கிறேன் அமைதியார். என்ன சொல்றேன்? ஆமாம் தாத்தா, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். களி நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் என் முட்டாள்தனம் தான், என் தப்பு தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் எல்லாம் புரிஞ்சும் நான் உன் பக்கம் நிற்காதது என் தப்பு தான், என் தப்பு தான். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடு. கெஞ்சி கேட்குறேன், எங்களை மன்னிச்சிடு. நிஜமாவே அவங்க பேசுவாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுடி. சாரிடி, என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சிடு. இதை விட கேவலமா யோசிச்சிருக்காங்க, நீங்க இதையே கேவலன்றீங்க. அப்ப அதை கேட்டா என்ன சொல்வீங்க? சரி, எனக்கு அது தேவையில்லாத விஷயம், அதை பத்தி நான் பேசவும் விரும்பல, தெரிஞ்சுக்க விரும்பல, விடுங்க. என்னடி சொல்கிறேன்? பேசவே சொல்றேன், எனக்கு அது அனாவசியமான விஷயம். அதை பத்தி நான் பேசவே விரும்பல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். பாய் இப்படி பண்ண வச்சுக்க, அரட்டி போட்டு கொடுத்துரும் பார்த்துக்கோ. நீ என்ன பண்ண போறேன்றது ரெடி சொல்லுவேன். சொல்லுடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நான் இன்னும் சந்தோஷம் தான் படுவேன். அப்பதான் எனக்கும் நிறைய நல்லது நடக்கும், புரியுதா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, நான் ஒவ்வொருத்தர்கிட்டயே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உங்களை விட அவங்க என்ன பத்திரமா அனுப்பி வைக்கிறதுல குறியா இருப்பாங்க. ஸோ அவங்க பிளான் போட்டு தருவாங்க, அதனால அது சக்சஸ் ஆகும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சேஃபா நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போவேன். போதுமா? தயவு செஞ்சு சொல்லு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப போய் சொல்லிட்டு வா. வேண்டாம் பாய், ப்ளீஸ் பாய், வேண்டாம் பாய். நான் உன்கிட்ட பேசாம தப்பு தான், நான் பேசாம இருந்ததானே சொல்லிவிட்டு நாங்கள் யோசிச்சோம் பாய். தப்பு தான் பாய், நாங்கள் முட்டாள்தனம் பண்ணிட்டோம், ஒத்துக்கிறோம் பாய். ப்ளீஸ் பாய், நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆக நாங்கள் யோசிக்கவே இல்லை பாய். நீ உண்மையை சொல்வேன்னு மட்டும்தான் நாங்கள் யோசிச்சோமே தவிர நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தப்பான முடிவு எடுப்பா நாங்கள் யோசிக்கவே இல்லை பாய். சாரி பாய், சாரி சாரி சாரி. இந்த ஒரு மாதம் நாங்கள் பேசாமல் இருந்தால் நீ புரிஞ்சுட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு யோசிச்சோம் பாய். சாரி பாய், சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் திவ்யான்ற ஒருத்தி உங்க லைஃப்ல கிடையாது, போதுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க யாருமே யாருமே என் லைஃப்ல கிடையாது, போதுமா? இன்னில இருந்து நான் ஒரு புது மனுஷி. ஏதோ நான் இங்க இருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷம், இந்த நிமிஷமே நான் சந்தோஷமா இங்க இருந்தா வெளியே போறேன். நான் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் இங்க இருக்கணும்னு யோசிச்சேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமா சந்தோஷமா இப்பவே நான் வீட்டை விட்டு போறேன். எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, அவ்வளவுதான். புரிச்சுதா? ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா சார். ஆ நான் ரெடியா தான் சார் இருக்கேன். நாளைக்கு கூட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ரெடியா தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் அனுப்பிட்டேனே. ஆமா சார். ஆ ஓகே சார். இல்ல சார், எனக்கு லைஃப் லாங் அக்ரிமெண்ட் மட்டும்தான் வேணும். அதை தாண்டி நான் வேற எந்த ஸ்கீம் எதுலையுமே இன்ட்ரெஸ்டா இல்லை, ப்ளீஸ். நான் சொன்னது மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. தெரியுமே. ஆமா சார், எனக்கு தெரியும். ஒன்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டா அதை மீறக்கூடாது. மீறினா கேஸை ஹேண்டில் பண்ணணும், ஜெயிலுக்கு போக வேண்டிய மாதிரி சுச்சுவேஷன் வரும். தெரியும் சார், எல்லாம் தெரிஞ்சுதான் நான் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். ஆமா, எனக்கு லைஃப் லாங் அக்ரிமெண்ட் மட்டும்தான் வேணும். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். நாளை அன்னைக்கு தானே சார்? ஷோர். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ப்ளீஸ், நான் சைன் போட்டு கொடுத்துறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நான் இந்த நாட்டை விட்டு கிளம்ப முடியுமோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அது மட்டும்தான் வேணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 சார். நீ சீரியஸாக லைஃப்ல அக்ரிமெண்ட் போடுறது எனக்கு புரியல. என்னடி நினச்சிட்டு இருக்கு? இதான் உன் பிளானா? ஏன்டி இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்கிற? எனக்கு புரியல. எனக்கு என்ன புரியணும்? என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. சாரி, இதுக்கப்புறம் நான் அழ வேண்டிய சூழ்நிலை இல்லை. நான் எதுக்கு அழணும்? ஒரு நிமிஷம். புரியல என்ன சொல்றாங்க? என்ன பண்ண போறாங்க? இந்த நாட்டை விட்டு நம்ம எல்லாரையும் விட்டு போல முடிவு பண்ணிட்டா. இத்தோட இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையும் முடிவு பண்ணிட்டா. எனக்கு புரியல, அவன் முட்டாளா? எல்லாரும் முட்டாள்தனமா முடிவு இருப்பாளா? எதுவுமே யோசிச்சு புத்தியோடு இருக்க மாட்டா, எல்லாத்தையும் எழுத மட்டும் தான் செய்வாள். அவனுக்கு தெரியல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? யாரும் இல்லாதவ என்ன முடிவு எடுப்பாளோ அதான் எடுத்திருக்கா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவளுக்காக ஒத்தராது இருந்தோமா? இல்ல எவ்வளவு டென்ஷனா, எவ்வளவு கதர்ன. அவ ஏதோ தப்பான முடிவு எடுக்க போறான்னு உள்மன சொல்லிட்டு பேடா என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க. அப்பவே சொன்னாங்க, ஒரு விஷயம் உன் கையில இருக்கும் போது உனக்கு புரியாதுடா, அது போகும்போது தெரியும். அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ, ஆனா இப்ப அதை பண்ணிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருங்க. டேய், அது பேசாதீங்க, ரெண்டு பேருமே என்கிட்ட பேசாதீங்க, போதும். நீங்க ரெண்டு பேரும் லைஃப் பண்ண வரைக்கும் போதும், விட்டுருங்க. நான் இவ்வளவு கதர்ன, வேண்டாம் நான் போறேன். அவ
ஏன் அப்படி பேசினாரு எனக்கு புரிஞ்சிருச்சு, வேணா என்னை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் இவ்வளவு கெஞ்சினேன். கொஞ்சமாவது மனசு இறங்குங்களா? இப்ப கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருங்க. இதுதானே எதிர்பார்த்தீங்க? அவங்க எல்லாம் தள்ளி நின்று எங்களை பிடிச்சாங்க, எங்க கூட இருந்தே பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதானே. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, சந்தோஷமா இருங்க. எனக்கு முட்டாள்தனமா பேசுறேன், புரியல. நான் தான் முட்டாள்தனமா முடிவு எடுத்தேன். நீ அவங்கள பத்தி தெரியும் தானே, அவங்க இப்படி நடந்துக்கிறானா, அவங்க எதுவும் பேசிருப்பாங்க, உனக்கே தோணல. எனக்கு தான் தோணாம போச்சு, நான் முட்டா. எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது, என்கிட்ட எல்லாத்தையும் எல்லாரும் மறைச்சிங்கல்ல. 8 வருஷம் என்ன நடந்துச்சுன்றதை மறைச்சிங்க, அதனால நானும் முட்டாளா இருந்தேன். ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்ல, அவ எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாள்ல, சொன்னாதானே. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க என்னென்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, நீயா புரிஞ்சுக்கல. ஆனா மறுநாள் நான் புரிஞ்சுட்டு நான் காதல போது கூட நீ ஒத்துக்கல. நான் சொன்னதை கூட நீ நம்பல தானே. வேண்டாம் விடுங்க, தயவுசெய்து இந்த பேச வைக்காதுங்க, போதும். நீங்க எல்லாம் பண்ணது போதும், தயவுசெய்து அமைதியா இருக்குங்க. நாங்க 2 பேர் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணி தானே லோன் பண்றீங்க, பண்ணுங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இருக்கட்டும், இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அப்ப இங்க இல்லைன்னா நான் சத்தியமா இங்க இருக்க மாட்டேன், இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். டேய், ஏன்டா இப்படி பேச? உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த விளக்கமும் பதிலும் எதுவுமே தேவையில்லை, தயவு செஞ்சு அமைதியா இருந்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறது. அக்ரிமெண்ட்ல வேணாம் பாய், சொன்னா கேளு பாய், ப்ளீஸ் பாய், வேண்டாம் பாய். கேர்லி சீரியஸாவே சொல்றேன்டி, லைஃப் லாங் இதெல்லாம் வேண்டாண்டி, ப்ளீஸ் டி, வேண்டாண்டி. இது ரொம்ப தப்பாயிடும்டி, எங்களை விட்டு போகாதடி, வேண்டாண்டி. நாங்க முட்டாள்தனம் பண்ணிட்டோம், அதுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடு, ஆனா இது வேண்டாண்டி, வலிக்குதுடி, வேண்டாண்டி, சொன்னா புரிஞ்சுக்கொடி. சீரியஸாவே இந்த ஒரு மாசம் நான் எக்ஸாமுக்கு படிச்சதை விட நான் தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. நான் நேத்து எடுத்து இன்னைக்கு முடிவு பண்ணல. நான் அவரை இன்னைக்கு ஃபோன் பண்ண சொல்லதுக்கான காரணம் எனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் ஒருத்தராவது இன்னைக்கு மனசு மாற மாட்டீங்களா, நான் தான் முக்கியம் யோசிக்க மாட்டீங்களான்னு யோசிச்சேன். ஆனா ஒருத்தரும் யோசிக்கல. எல்லாருக்கும் அவங்களோட ஈகோ, அவங்களோட பர்சனல் எல்லாம் முக்கியம் நிரூபிச்சிட்டீங்க. அப்போ நானும் என் ஈகோ, என் பர்சனல் மாறிக்கிறேன், அவ்வளவுதான். அதனாலதான் அவரை இன்னைக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஒருத்தராவது மனசு மாறினா இதை நான் ரிஜெக்ட் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா இல்ல. அதனாலதான் நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவர் இன்னைக்கு பண்ணாரு. ஆனா அவர் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கான டைமா இருந்துச்சு. நான் மனசுல நினைச்சது எக்ஸாம் முடிகிற வரைக்கும். சரி, எக்ஸாமுக்காக சில பேர் அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோவம் போய் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். ஆனா இல்ல, திட்டுறதுக்காவது பேசுவாங்கன்னு நினைச்சேன். அப்படி அட்லீஸ்ட் திட்டுறதுக்காக பேசுறதா கூட நான் நினைச்சிருப்பேன். அப்படி கூட யாரும் பேசல. அப்புறம் என்ன, தயவு செஞ்சு வேணாம். என்ன நடக்கணுமோ இனிமேல் நடக்கும், அவ்வளவுதான். எனக்கும் இதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கப்புறத்துல இருந்து நான் அழக்கூடாது. என்னை சுத்தி நான் தேவையில்லாத விஷயத்தை எதுவும் யோசிக்கிறதுக்கும் தயாரா இல்லை. நான் நிம்மதியா கஷ்டப்படுறேன். இன்னில இருந்து நான் நிஜமா ஒரு சிரிச்ச பொண்ணா சிரிச்சுட்டே வாழ முடிவு பண்ணிட்டேன். நான் அப்படியே வாழ்றேன், என்னை விட்டுருங்க. குடிக்கீங்களா? டயர்டா இருப்பீங்க, அழுது அழுது ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி, அப்புறம் வேற என்ன? நான் இந்த ரூம்ல இருக்கலாமா, இல்ல நான் இந்த ரூம் விட்டு வெளியே போயிடணுமா? ஏன்னா நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு யாரும் பிடிக்கல, யார் கூட இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்ல இனிமேல் தனிமை தானே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அது கூடவே இனிமேல் பழகிக்கணும்ல. அஃப்கோர்ஸ் இந்த 30 நாள் எனக்கு தனிமன்ற ஒரு விஷயத்த பழகிட்டீங்க. அதனால நான் பழகிட்டேன். ஆனா அது வலியோட இருந்துச்சு. இனிமேல் அந்த வலியும் இல்லாம பழகணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ எனக்கு பிரைவசி கிடைக்குமா? நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன்னா போக மாட்டேன், ரூமையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன் கேர்லி, விட மாட்டேன். என்ன வேணா பேசிக்கோ பாய், என்ன வேணா பண்ணிக்கோ பாய், உன்னையும் அந்த ரூமை நான் விடுறதா இல்லை. தட்ஸ் யுவர் விஷ். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என் மனசை உங்களால எக்காரணத்தை கொண்டு மாத்த முடியாது. நான் ஒரு விஷயத்த பிடிவாதமா பிடிச்சா எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி என்னை உங்களால மாத்தவும் முடியாது. நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டு என்னோட கோலை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் எந்த தடை வந்தாலும் என்ன வந்தாலும் நான் கண்டுக்க போறது இல்லை. சாரி. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அவ்வளோதான். எந்த ப்ரோ கிட்ட என்ன சொல்ல போறீங்க? உங்க ப்ரோ கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இதுல எனக்கு என்ன இருக்கு? எந்த ப்ரோன்னு உனக்கு தெரியாது, ப்ரோன்னா யாருன்னு தெரியாது. உங்க ப்ரோ எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னே யாருன்னு தெரியாது. இதுல உங்க ப்ரோ எப்படி தெரியும்? அதனால எனக்கு தெரியாது. ஐ எம் so சாரி. அப்போ உனக்கு நானே யாருன்னு தெரியாது. இன்னில இருந்து இந்த இந்தியால எனக்கு ஒருத்தர் கூட தெரியாது, தெரியாது, தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த இந்தியால நான் சைன் போட போற அந்த கான்ட்ராக்டர் மட்டும்தான். அவரை தாண்டி எனக்கு யாருமே தெரியாது, தெரியாது, தெரியாது. போதுமா? இப்ப எதுக்கு என் போன் எடுக்கிறீங்க? கான்ட்ராக்டர்கிட்ட நானே பேசிக்கிறேன், நான் என்ன பண்ணுமோ நானே பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி சரி, பண்ணிக்கோங்க. ஏதாவது நம்பர் இருந்தா அந்த ஆள் கிட்ட பேசினாலும் நீ கிளம்புவ, நான் பார்த்துக்கிறேன். ஏய், டயட்டில் அவன் நம்பர் இல்லை.
இல்ல. ஏய், அவன் பேர் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்க? நீ சேவ் பண்ணதுல அவன் பேர் இருக்க மாதிரியே தெரியலையே. நான் ஒரு நம்பரை சேவ் பண்ணலையே. ஒரு நம்பர் என் மூளைக்குள்ள இருக்கு. நீங்க தலைகீழ நின்னாலும் அவர் யாரு, எந்த ஊரு, எப்படி அவரை பார்த்த, எதையுமே எதையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. என் பிளான உங்களால தடுக்க முடியாது. நீங்க இத்தனை வருஷம் என் கூட இருந்தவங்க. அதுலயும் மேடம், நீங்க என் கூட ப்ரீகேஜில இருந்து இருக்கீங்க. உங்க மூளை எப்படி யோசிக்கும், என்ன பண்ணும் தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அதனால அவரை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? என் பிளான உங்களால தடுக்கவே முடியாது. ஓகேவா? அதனால சாரி, நீங்க இந்த விஷயத்துல ஏமாந்துதான் போவீங்க. தோழி, நீ பெரிய தப்பு பண்ற, முட்டாள்தனம் பண்ற சொல்லிட்டேன். இது பெரிய தப்பு தப்பு தப்பு, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் நான் நல்ல பொண்ணா சரியான பொண்ணாதான் இருந்தேன். என்னை சுத்தி இருந்த எல்லாருமே நீ தப்பானவ கெட்டவ தப்பானவ கெட்டவன் முத்திர குத்திட்டீங்க. ஓகேவா? இப்போ நானே சொல்றேன், ஆமா நான் தப்பு தான் பண்றேன். இந்த தப்பு என் வாழ்க்கைக்கு நல்லது. நான் தப்பு நான் பண்ணிட்டு போறேனே, என் வாழ்க்கை நல்லாவாது இருக்கட்டுமே, என்னை விடுங்களேன். நான் அப்படி இருந்துட்டு போறேனே, நீங்க அதை விட மாட்டீங்க. இத்தனை நல்லது பண்ணும்போது தப்பு தப்புன்னு திட்டவங்க. இப்ப நானே சொல்றேன், ஆமா நான் தப்பு பண்றேன் தப்பு பண்றேன் தப்பு பண்றேன். போதுமா? அதே திட்டத்தானே திட்டிட்டு போங்க. அதே சாபம் தானே சபிச்சுட்டு போங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு புரியல. பெத்த அம்மா வெறுக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை, இந்த பேச்சு? தயவு செய்து விடுங்கன்ற. எங்க மம்மி எவ்வளவு மோசமா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஏன் அப்படி மாறினாங்கன்னு தெரியாது. நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி இருந்த என் மம்மி வேற, இப்போ நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இருக்க என் மம்மி வேற. உண்மையிலேயே இங்க இருக்கிறது என் மம்மி தானான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என் லைஃப் இருக்கு. அப்புறம் இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை இங்க வாழ்றதுக்கு எனக்கு பிடிச்ச இடத்துல ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன்னு விடுங்களேன். அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என் லைஃப்ல அம்மா இல்ல, அப்பா இல்ல, மம்மி இல்ல, டாடி இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. எல்லாரும் ஒரு இடத்துல என்ன ஏன் இருன்றீங்க எனக்கு புரியல. யாருமே இல்லாம கடுப்பா ஒரு இடத்துல வாழ்றதுக்கு, அதே யாருமே இல்லாம எனக்கு பிடிச்ச இடத்துல நான் வாழ்றேன். எனக்கு விடுங்க விடுங்க விடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன எதுவும் பேச வைக்காதீங்க. இந்த தப்பு என் லைஃபுக்கு சரி. நான் அந்த தப்ப பண்ணதான் செய்வேன். நான் நிம்மதியா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன். எனக்கு என் சந்தோஷம் மட்டும் போதும். இனிமேல் நான் சுயநலமா தான் இருக்க போறேன். எனக்கு இனிமேல் யாருமே வேண்டாம். என் சுயநலத்தை என்ன வாழ விடுங்க. நான் யார பத்தி யோசிக்க தயாரா இல்ல. புரியுதா? அதனால இந்த செகண்ட்ல இருந்து நான் ஒரு சுயநலவாதியாவே வாழ்ந்துட்டு போறேன். என்னை விடுங்க. நீ சந்தோஷமா சுயநலமா வாழ்க்கை நாங்களும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த சுயநலத்தை நீயும் ப்ரோன்னு வாழண்டி, அதை ஏன்டி அவ்வளவு தூக்கி போட்டோம்னு எனக்கு புரியல. நீயும் ப்ரோ அப்படி யோசிச்சு சுயநலமா வாழ்ந்துட்டு போலாம்ல. ப்ளீஸ். நான் சுயநலமா வாழணும்னு யோசிச்சது இல்ல. யாரோட வாழ்க்கையும் பாதிக்க போறது இல்ல. புரியுதா? யாரோட வாழ்க்கை கெட போறது இல்ல. ஆனா அவர் கூட நான் வாழணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அது பல பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும். சோ எனக்கு அப்படி ஒரு சுயநலமான வாழ்க்கை தேவையில்லை. அது ஒரு சுயநலமே கிடையாது. நானா வாழ்ந்துட்டு போறேன்னு விடுங்க. ஏய், யாரோட வாழ்க்கை? நீங்க வாழ்ந்த யாரோட வாழ்க்கை போ எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. தயவுசெய்து எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எதுவும் பேச விரும்பல விரும்பல விரும்பல. தயவுசெய்து அந்த டாபிக் வேண்டாம். சொல்லு பாய். எனக்கு தெரியாது. யாரோட வாழ்க்கையை வச்சு மிரட்டிருக்காங்க. அதனாலதான் அவன் சொல்லு. ஏன்டி சொல்ல வந்துட்டு சொல்லாம போற? யார் வாழ்க்கடி? யாருடி? நீ யார் வாழ்க்கையும் உனக்கு ஓகே மாடி நம்மள விட? ஏன்டி? எனக்கு புரியல. 8 வருஷமா கூட நீ என்னை வெறுத்துருவ, என்னை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கானவ இல்லைன்னு யோசிக்கலடி. ஆனா இந்த செகண்ட் நீ எனக்கானவளா? இல்லடி, யாரோ மாதிரி இருக்கடி. வேண்டாண்டி, இது ப்ளீஸ், எனக்கு வலிக்குதுடி. பிரச்சனை எல்லாரும் தான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் வேண்டாம்னு நினைக்கிறோம். போதுமா? சரி, நானே ஜாலியா இருக்கேன். நீங்க எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மாதிரி அழுகுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. தயவுசெய்து மாத்துறீங்களா? சரி, உங்க வீட்டுக்கு எப்ப கிளம்ப போறீங்க? எத்த பாக்குறியா? நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன். தட்ஸ் யுவர் விஷ். அது உங்க ஒப்பீனியன். அதுல நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பல. அது நீங்களாச்சும் உங்க லைஃப் ஆச்சு. நான் அதை பத்தி கேட்க தயாரா இல்ல. சரி, இந்த ரூம்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைவசி கிடைக்குமா? ப்ளீஸ். கொஞ்சம் இந்த ரூம்ல எனக்கு ஒரு சில்லற வேலை இருக்கு. நான் அதை முடிக்கிறேனே. உனக்கு தான் இந்த ரூம்ல இருக்கவரே வேண்டாம்ல, அப்புறம் இந்த ரூம் எதுக்கு? கோர்ஸ் உங்களுக்குலாம் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ரூமுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்ல, ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப். அதுக்காக ஒரு பிரைவசி வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்பயும் நீ சென்ட் ஆஃப் கொடுத்துட்ட. ஆமா,
உங்களுக்கு என் லைஃப்ல இருந்து சென்ட் ஆஃப் கொடுத்துட்டேன். மற்றவங்களுக்குலாம் ஆல்ரெடி நடந்துச்சு. ஐ மீன் அவங்களே ஆல்ரெடி சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் கொடுத்தாச்சு. பாக்கி இருக்கிறது இந்த ரூம் மட்டும்தான். இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருக்க இதுக்கும் நான் ஏதாவது சொல்லணும்ல, கொடுக்கணும்ல, செய்யணும்ல. அப்புறம் நான் நன்றி கெட்டவளா ஆயிடுவல்ல. ஸோ அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த சென்ட் ஆஃப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கும் நான் வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்காக தான் ப்ளீஸ். பாய் நீ எப்படி பாய் இவ்வளோ கல்லிச்சமான எனக்கு முடியல. நீ இவ்வளோ கல்லிச்சுக்காரியாடி, இவ்வளோ அடமெண்ட்டாக நீ பேசுவியாடி, எனக்கு புரியல. நான் மண்ணாதான் இருந்தேன். என் மேல சிமெண்ட் தண்ணி எல்லாம் பூசி இருக வச்சது நீங்க. நீங்க என்னை இறுக்கி கல்லாக்கிட்டு இப்ப நீங்க நான் கல்லாயிட்டேன்னா எனக்கு புரியல. நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. மண்ணா இருந்த என்ன சிமெண்ட் போட்டு மூடினது நீங்க. நீங்க என்ன இருக்கிட்டு இப்ப நான் இருக்கிட்டேன்னா ஏன்டி இப்படி சொல்ற, எனக்கு புரியல. நான் நீ நல்லதுக்காக தாண்டி பண்ணும், ஏன்டி இப்படி பண்ற? சரிம்மா நீங்க என் நல்லதுக்கு தான் பண்ணீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் நான் இப்ப வாழ ஆசைப்படுறதும் என் நல்லதுக்காக தான். இந்த நாட்டை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறதும் என் நல்லதுக்காக தான். அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனக்கு அந்த ஆள் கூட வாழ்றதுல நல்லது இல்ல போதுமா. எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. என்னை பிடிக்காதவர் கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் என் நல்லதா? எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றது தானே என் நல்லது. எனக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட என் வாழ்க்கையை திணிக்க பாக்குறீங்க, அது எப்படி என் நல்லது? அவங்களுக்கு புரியல. அவரு என் லைஃப்க்கு வேணாம், அதுதான் என் நல்லது. அப்ப அந்த நல்லதை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு தேவையில்லாத ஒரு என்கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. இந்த ஆத்தின் ஒரு 10 செல்வியாடி. ஏய் நான் சொல்லுவேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் சொல்ல மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன் போதுமா. கேர்லி நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். என்னை பார்த்தா என்ன ஜோக் சொல்ற மாதிரியா தெரியுது? யாருமே என் லைஃபுக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான், தைரியமான விஷயம்தான். என் லைஃப்க்கு ஒருத்தர் வேண்டாம் நான் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவரு எனக்கு வேண்டாம் தான். புரிஞ்சுதா? நான் சொல்லுவேன், எல்லார் மேலேயும் அதை சொல்லுவேன் போதுமா. நான் ஒரு முடிவெடுத்த எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால யாரோட முகமும் என்ன சலனப்படுத்தாது. புரிஞ்சுதா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப இந்த போனை பார்த்து நீ சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். என்னடி சொல்ற? போனை அவகிட்ட கொடு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். என்ன சொல்ற புரியல எனக்கு. கேர்லி இப்ப சொல்லுடா, சொல்லு. அப்ப சொன்னதெல்லாம் இப்ப சொல்லுடி, பாக்கலாம். பாய் சொல்லு. பொண்டாட்டி என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. பண்ணதில்ல பெரிய தப்பு தட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன முடிக்கிறாத வேண்டாம் சொல்லிட்டு அவங்க அவங்க பாருங்க. இப்ப சொல்லு பாய், இது வேண்டாம் தானே உனக்கு? உனக்கு வேண்டாம் அப்படிதானே? சொல்லணும் சொல்லுங்க சொல்றேன். அவர் உனக்கு வேண்டாம் தானே? அது இப்ப சொல்லு. வேண்டாம், அவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் போதுமா. இப்போ இது நீதானா? எனக்கு புரியல, சத்தியமா சொல்லிடு, நீதானா? நீ இப்படி பேசுற, எனக்கு புரியல. நீ இப்படி பேசுற, என்னால முடியல இதை தாங்கிக்க, ப்ளீஸ் டி. நான் தான் சொன்னல, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது. நான் இல்ல, அவை இல்லவே இல்லை. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் உங்க கேர்ளியே கிடையாது. இப்பவும் நான் சொல்றேன், அவரு எனக்கு வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், அவரை பார்த்தே சொல்றேன், நீங்க எனக்கு வேண்டாம் 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 போதுமா. இன்னும் வேற என்ன சொல்லணும்? இந்த போன்ல இருக்க எனக்கு அவரையும் தெரியாது, அவர் கூட இருக்க 2 பேர் யாருமே எனக்கு தெரியாது போதுமா. இருந்தாலும் நீங்க சொல்றதை நான் சொல்றேன், எனக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் லைஃப்ல உங்களுக்கு எந்த இடமும் இல்லை போதுமா. என் மூஞ்ச பாத்தீங்கல்ல, என் மூஞ்சில ஏதாவது ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுதா? இல்ல என் ஃபேஸ்ல ஏதாவது எக்ஸ்பிரஷன் மாறிச்சா? இல்ல இல்ல நான் ஏதாவது பதறினா இதுவானா ஏதாவது ஆச்சா? சொல்லுங்க. எதுவுமே நடக்கல, நான் நார்மலா தானே இருக்கேன். அதையே தெரிஞ்சுக்கோங்க, என் லைஃப்ல அவங்களுக்கு எந்த இடமும் இல்லை. நான் யாரோ ஒரு தேர்ட் பர்சனை பாக்குற மாதிரிதான் பார்த்தேன். எனக்கு அப்படிதான் அவங்க. மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசுற அவ்வளவுதான். இங்க இருக்க இந்த 5 பேருமே எனக்கு தேர்ட் பர்சன் தான் போதுமா. என் லைஃப்ல இந்த 5 பேருக்குமே எந்த இடமும் இல்லை போதுமா. இன்னும் நான் வேற எப்படி சொல்லணும் எனக்கு புரியல. இதை விட எப்படி உங்களுக்கு விளக்குறது எனக்கு புரியல. புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருமே எனக்கு வேண்டாம் போதுமா. நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம், என் முட்டாள்தான் தானே காரணம். பேசாதடா ப்ளீஸ்டா, பேச்சு கேட்கறட்டா. வேண்டாண்டா ப்ளீஸ்டா, என்ன மன்னிச்சிருடா. பொண்டாட்டிக்கு முன்னாடி ப்ளீஸ் எனக்கு தப்பான முடிவு இருக்காது. இது என்ன எல்லாமே உனக்கு தெரியும். வேண்டாட்டி வேண்டாம், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் வேண்டாமே.
இந்த மாதிரி முடிவு வேண்டாம், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க போனாலும் நானும் வரேன், என்னை கூட்டு போ ப்ளீஸ். எனக்கு யாருமே வேணாம், யாருமே முன்னாடி மட்டும் போதும். எங்க போனாலும் நம்ம போலாம், வா போலாம். இங்க பாருங்க, எனக்கு அன்வான்ட் கால் தேவையில்லை, அன்வான்ட் மெசேஜ் தேவையில்லை, தேவையில்லாதவங்க நான் பார்க்க விரும்பல. ப்ளீஸ் இந்த ஃபோனை எடுங்க. எனக்கு இந்த ஃபோன் தொலை கூட பிடிக்கல. தயவுசெய்து எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரைவசி இந்த ரூம்ல கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். நினைக்கிறேன் இந்த ரூமுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு சைன் போட்டுனா இன்னொரு வேலை முடிஞ்சிடும். இந்த நாட்டை விட்டு போயிட்டுனா எனக்கு எல்லாமே 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 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போதுமா? தயவு செஞ்சு விடுங்க. இல்ல என்ன சொன்னாதான் விடுவீங்க? இன்னும் வேற என்ன சொன்னா விடுவேன்னு சொல்லுங்க, சொல்றேன். தயவு செஞ்சு என்ன விடுங்க. அவ்வளவுதான். என்ன எல்லா மேடமும் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு? முன்னாடி அழாதீங்க, அழுகைய நிறுத்துங்க. கண்டவங்க முன்னாடி அழாதீங்க, சொல்றேன்ல கேளுங்க. அவன் முன்னாடி அழாத. என்னால முடியல போய். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? எந்த ரூம்ல இருக்கீங்க? இங்க வேணா இருப்ப, அது என் இஷ்டம். அதை கேட்க உனக்கு என்ன? நான் எந்த ரூம்ல தொழுதோ அங்க இருப்பேன். உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. என்னோட ரூம், நான் இருக்கிறதுக்காக வந்தேன். ஓ ஓ, அப்படியோ? சரி, இங்க எங்கன்னா உங்க பேர் இருந்தா காட்டுங்க, நான் போயிடுறேன். இது உங்க ரூம்ட்டு. அப்படி காட்டுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் போறேன். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் இது என் ரூம். புரியுதா? நான் இருக்கிற வரைக்கும் இது என் ரூம். ஓ அப்படி என்ன ஆண்டி கிட்ட சொல்லணுமா? டாட்டி கிட்ட வேணா சொல்லுமா, எனக்கு எந்த பயமும் இல்லை. புரியுதா? ஓ தைரியம். நாளைக்கு இருக்குமா? உனக்கு இருக்கு, ஒரு பெரிய ஆப் இருக்கு. இன்னைக்கு வச்சதெல்லாம் உனக்கு ஆப்பே கிடையாது. நாளைக்கு இருக்க போற ஆப்பு, அப்ப தெரிஞ்சுக்க. எனக்கு தெரியுமா? தெரியும். இந்த ஏற்பாட உங்க அப்பா தான் பண்ணுவாரு, உங்க அப்பா தான் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கேனையாவ நினைச்ச என்ன? இது உங்க அப்பா தான் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னன்ற? இது எங்க அப்பா பண்ணிருப்பாருன்னு உனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என்ன சமாளிக்க போய் சொல்றியா? இல்ல, போன வாரம் வரைக்கும் எங்க மாமா துர்காக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாரு. ஓகேவா? பத்தாததுக்கு எனக்கே எங்க மாமா ஃபோன் பண்ணி, உங்க அண்ணன் ஐ மீன் பக்கத்து வீட்டுல அரசு இருக்காரு, அவர் கல்யாணம் பண்ற ஐடியாவில் இருக்காங்களா, பொண்ணு பாக்குறாங்களா, அவன் எந்த மாதிரி பொண்ணை பாக்குறான், கட்டிப்பானா அப்படின்ற மாதிரி விசாரிச்சாரு. அப்போ நான் கூட சொன்னேன், இல்ல அவருக்கு ஆல்ரெடி பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சீக்கிரத்துல அவர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சார். அதே மாதிரி அதே மாதிரி 3 நாள் முன்னாடி வரைக்கும் துர்கா எனக்கு மாப்பிள்ளை போட்டோஸா அனுப்பி, இவன் ஓகேவா பாரு, இவன் ஃபேஸ் என்ன தோணுது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு அனுப்பிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க வீட்டுல பொண்ணுக்கு பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஓகேவா? இப்படி பொண்ணுக்கு பாக்கெட்ல பாத்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு பையனுக்கு பொண்ணை பார்ப்பாரு. அதுவும் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு. அப்பவே தெரியலையா இது ஒரு சகுனியோட வேலைதான்ட்டு? அதனால எனக்கு அப்பவே தெரியும் இது உங்க அப்பா பார்த்த வேலைதான். புரிஞ்சுதா? அவ்வளவு கேன இல்லை நான். சரியா? சரி, அப்புறம் ஓ இவ்வளவு தெரிஞ்ச மரமதிரமா இருக்கீங்க. பரவாயில்ல. சரி, நாளைக்கு இதோட ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அதை எப்படி சமாளிப்பீங்க? இது உங்க ஃபேமிலி சமாளிச்சிட்டீங்க, ஆனா நாளைக்கு வரப்போறது ஜித்தனாச்சே, அவன் எப்படி சமாளிப்பீங்க? அவன் உங்க அப்பனுக்கு எல்லாம் அப்ப, அவரை சமாளிப்பீங்க? நீங்க டெய்லி கூட்டுவாங்க, டெய்லி ஒருத்தனை கூட்டுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்க இருக்க வரைக்கும் எத்தனை பேரை வேணாலும் கூட்டுவாங்க. அத்தனை பேரையும் சமாளிக்க நான் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால நீங்க எவ்வளவு வேணா கூட்டுவாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. போதுமா? எனக்கு என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நாளைக்கு வரவன் உன் அப்பன், அவனை என்ன திடீர் மட்டும் பாரு. ஓ, எங்க அப்பாவா? சரி சரி, கரெக்ட் கரெக்ட். நீங்க தான் அப்பாக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல, அப்பா கரெக்ட் தான். அவர் எங்க அப்பாவா தான் இருப்பாரு. வரட்டும் வரட்டும் அந்த அப்பா. அந்த அப்பா யாரும் நானும் பார்க்க ஆசைப்படுறேன். உன் குரல்ல ரொம்ப நக்கல் தெரியுது. இதை நான் ஆண்டி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ல. அவங்க முடிவெடுத்த இந்த குடும்பம் தாங்குமா? தெரியும்ல. உன் கிட்ட ரொம்ப வச்சுக்காத. நான் இதை எப்படி போய் வெளியே சொல்றேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல. என்ன வேணா எடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி நான் கவலைப்படுறதோ இல்லை, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தலையிடவும் விரும்பல. புரியுதா? உங்களுக்கு என்ன வேணும்? தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போங்க.
யாரும் இது எப்போ உங்க ரூம் ஆகுதோ அப்ப நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் இருக்கிறேன்ல, அதனால இது என் ரூம். நான் இருக்கிற வரைக்கும் இது என் ரூம். நான் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ரூமை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த ரூம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வெடிச்சல, எல்லாத்தையும் தூக்கி போடுறேன், எல்லாத்தையும் உடச்சு போடுறேன், எல்லாத்தையும் கசக்கி போடுறேன். இந்த வீட்டையே நீங்க தூக்கி போட்டுக்கோங்க, உடச்சு போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் வேண்டாம் தூக்கி போடுற விஷயத்த பத்தி நான் கவலைப்பட தயாரா இல்லை. என்ன வேற எப்படி சொல்றது? ஓ, இதுல வந்ததுக்கு அப்புறமும் நீ அத்தானை கட்டி பண்ற தைரியத்துல இருக்க? எனக்கு புரியல. எந்த நம்பிக்கையில நீ இருக்க? எனக்கு புரியல. இந்த ஜென்மத்துல அவர் உனக்கு இல்லைன்னு தெரியும், அப்புறம் எந்த நம்பிக்கையில? எனக்கு புரியல. நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க? சத்தியமா எனக்கு தெரியல. என்ன பிளான் நீ வச்சிருக்க கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவர்தான் நீ வேணும் முடிவு பண்ணா உனக்கு இந்த வீடே இருக்காதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ என்ன தைரியத்துல இருக்க? உனக்கு அவர் தான் வேணும்னா மத்த யாருமே இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க, உனக்கு அது தெரியும். நீ அவர் வேணான்னா மட்டும்தான் இது வீடு வீடா இருக்கும். அவர் வேணும்னு நீ நினைச்சினா, நாங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு தைரியமா இப்படி பேசுற கொஞ்சம் சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அத்தான் சொல்றதுக்கே இவ்வளவு தட்டி தடுமாறுறீங்க. நீங்களாம் டைலாக் பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த சொத்து வேண்டாம், உங்க அத்தானும் வேண்டாம். போதுமா? அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன், அந்த தைரியத்துல தான் பேசுறேன். புரிஞ்சுதா? எனக்கு இவங்க யாரும் வேண்டாம். இந்த சொந்தக்காரங்க எதுவுமே எதுவுமே வேண்டாம். என்ன சொல்லணும் சொல்லுங்க, சொல்றேன். அப்ப உனக்கு அத்தா வேண்டாம்? வேண்டாம். இது அத்தா மாதிரி சொல்வேன். சொன்னேன், சொல்றேன், இன்னும் சொல்லுவேன். போதுமா? இப்ப என்னன்ற? இதெல்லாம் உனக்கு ஆகாது. என்கிட்ட நீ இன்னும் பண்ணல. வானத்தை உடைக்காம விட மாட்டேன், உடைக்காம விட மாட்டேன். சீரியஸாவே சொல்றேன். அடுத்து வானத்தை உடைக்கிற ஒருத்த வரா பாரு, அவன் வேலையை கூலி குறுக்கி நிப்ப பாரு. அதை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. உங்க அப்பா கிளம்பிட்டாரு தெரியும்ல. நாளைக்கு வரான் பாரு, அவன் வேலையை கூலி குறுக்கி நிப்ப பாரு. ஒடுங்கி நிப்பல, அதை பார்க்க தான் காத்துட்டு இருக்கு, அதை பார்க்க தான் காத்துட்டு இருக்கு. அந்த நிமிஷம் உங்க எதிர்க்க காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்து உன்னை பார்த்து ரசிச்சு சிரிக்கல பாருடி, அவன் மாதிரி கூலி குறுக்கி நிக்கிறத நான் பார்க்கணும்டி, ரசிக்கணும்டி. அதுக்கு தாண்டி காத்துட்டு இருக்க. காலையிலே வராட்டி அவன், காலையிலே வரான். வானம் திறக்கிறவன் காலையிலே வரான். அப்ப இருக்குடி உனக்கு. இப்ப தெரியுடி நாங்க யாரு உனக்குன்ட்டு. வரட்டும், நானும் வெயிட் பண்றேன். எனக்கும் அவரை பார்க்க யாருன்னு ஆசையா இருக்கு. ஓகேவா? நானும் எதிர்பார்க்கிறேன். ஐம் வெயிட்டிங். போயிட்டு வாங்க. சரி, வேற ஏதாவது இருக்கா? எனக்கு பேச எதுவும் இல்லை. எனக்கு போர் அடிக்குது உங்ககிட்ட பேசி பேசி. இப்ப நான் கிளம்புறேன். டாடா, பை பை, போயிட்டு வாங்க. என்ன பாருடி அம்மே, அம்மே இங்க பாருடி. தங்கச்சி இது என்ன பாருடி செல்லம். உச்சி இங்க பாருமா. அம்மே பாருமா, இதென்ன பார்க்க மாட்டேன், ஒரு பாருமா. என்ன பாரு. நான் வேண்டாம் உனக்கு. இதை பாரு, என்னை பார்த்து சொல்லு. இங்க பாரு, நான் வேண்டாம் உனக்கு. எனக்கு கூப்பிட்டு அடிச்சு மட்டும் நான் வேண்டாம் உனக்கு. இந்த போன் எடுங்க. இது வேற எதுக்கு என்கிட்ட இதை தூக்கி இருங்களா? எனக்கு பிடிக்கல இந்த போன். எடுங்க. என்ன பாருன்றல்ல. என்ன இப்ப பார்த்தா என்ன? சரி சொல்லுங்க என்ன? இத்தனை நாள் தெரியாம கழிச்சு சும்மா சொல்றேன். நிஜமா எனக்கு கேட்கறது புரியல. எனக்கு எல்லாருக்கும் நிஜமா பயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி இருக்க? எனக்கு பயப்படுறீங்க? எனக்கு புரியல. சரி, நீங்க பயந்தா எனக்கு என்ன? எனக்கு அதுவும் புரியல. நீங்க யாரு? உங்களை பத்தி எனக்கு கவலைப்படணும். நீ யாரோ பாக்குறது பயமா இருக்கு. நான் யாரோ வந்து உனக்கு எல்லா சொல்லி இருக்கேன். நீ பேர் வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி தாண்டாடி நான் போலிட்டு ஏன் எனக்கு பிடிச்சிக்க மாட்டேன்? ஏன்டி என்னை ஏன் யாரோ பாக்குற? வேண்டாம், இப்படி பார்க்காதடி. நீ வேண்டாம் தான் நான் சொல்லவே இல்லை. நீ வேணும் தானே நான் வந்தேன். எனக்கு தோணல, நான் வரல. அப்ப என்ன விட்டுருங்க. பேசாதடி. சரி, அப்படி நீங்க நான் தான் வேணும் நினைச்சிருந்தா நீங்க அதே வீட்டுல இருந்துக்க வேண்டியது. நீங்க ஏன் போனீங்க? சாரி, தெரியாம பேசிட்டேன். தேவையில்லாத விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. நான் தூக்கி போட்ட விஷயத்தை பத்தி நான் கண்டுக்கவும் விரும்பல. தயவு செஞ்சு வேண்டாம் இந்த டாபிக், ப்ளீஸ். விட்டுடலாமா? நீ என்னை யாரோ பாக்குறதுக்கு பார்க்காது. அனுப்பி அப்படிதான் பார்த்தேன். ஆனா நான் இங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு யாரோ பார்க்கறதுக்கான காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பாக்குறது எனக்கு பயங்கரமா வலிக்குது, பயமா இருக்கு. எனக்கு பதறது. வேண்டாம், நீ விட்டு எங்க போற மாதிரியே இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நினைக்கிற பொண்ணு நான் இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்க பொண்ணும் நான் இல்ல. மேபி அவங்க செத்துட்டு இருப்பாங்க, போய் ஏதாவது சுடுகாட்டுல போய் தேடுங்க. அவங்க நான் இல்ல. நான் அவ இல்ல, அவ இல்ல, அவ இல்ல. போதுமா? நீ ரொம்ப தப்பா பேசுற. வேண்டாம், நாங்க தப்பு தான் பண்ணிட்டோம், ஒத்துக்கிறேன். நான் முட்டாள்தனமா பண்ணிட்டோம், ஒத்துக்கிறேன். மன்னிச்சிடு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீங்க மன்னிச்சிடு. இந்த ஆட்டிடியூட் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். நாங்க உங்க காலில் வேணா விழுறோம், இங்க மன்னிச்சிடு. வேண்டாம்மா, இது மேலே பேசாதம்மா ப்ளீஸ்மா.
இப்படி இருக்காதம்மா. இந்த வாட்டி எனக்கு பயமா இருக்குமா, நிச்சயமா பயமா இருக்குமா, வேண்டாமா ப்ளீஸ்மா. நீங்க யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கு இதுல பேசுறீங்க, எனக்கு புரியல. தெரியும், என்னை தூக்கி போட்டு எனக்கு பேசும்போது புரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் அரசுன்னு சொன்னேன். இது வரைக்கும் என் வாழ்நாள் நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டு நான் கேட்டதே கிடையாது. அண்ணன்ற ஒரு வார்த்தை தவிர என்கிட்ட சரி மத்தவங்க கிட்டயும் சரி நீ பேசி நான் கேட்டதே இல்லை. ஆனா வாழ்க்கையிலே முதல் முறையா பக்கத்து வீடு அரசு அப்படியே புரிஞ்சிடுச்சு. அதுலயும் புரிஞ்சுக்கிச்சு நான் யாரோவா இருக்கேன். உங்க பேர் அதானே சார், அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். உங்க பேர் என்னவோ அதை அப்படி சொல்லிதானே கூப்பிட முடியும். இதுல என்ன இருக்கு? நீ பண்றது சரியில்லை, நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ பண்றதெல்லாம் தப்பான முடிவு ஏன் முடிவு இருக்கல. நீ இப்படிப்பட்ட கோணம் இருந்தா ஏன் அப்படி பண்ற? இது நீ இல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, மாறு, வேண்டாம், இந்த மாதிரி தப்பான முடிவு இருக்காத. அப்படிதான் நான் சொல்லிட்டேன். ஹாய், நீங்க யாரு? எனக்கு புரியல. நீங்களே இதை பத்தி பேசுறீங்க, எனக்கு தெரியல. நான் அப்படி என்ன தப்பான முடிவு எடுக்கிறேன், எனக்கு அதுவும் புரியலையே. நீங்க யார்கிட்ட பேச நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க? நான் யாரும் தெரியல, நான் தான் உன் தாத்தானும் தெரியாது, அப்படிதானே? நீங்க எங்க தாத்தாவா? அப்படியா? அப்ப இந்த ஒரு மாசம் எங்க போனீங்க? என் தாத்தாவா என்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்ல என்கிட்ட ஏதாவது பாசமா ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது கேட்டீங்களா என்ன? சொல்லுங்க ஏதாவது. நீங்க திட்டிட்டீங்க, இந்த கோவத்துல இருந்து பேசிட்டேன். என்ன தெரியல, இப்ப கூட முட்டாள்தனமா நடந்துக்கிறாலும் இந்த கோவத்துல இருந்து திட்டினேன். நானும் அதுதான் கேக்குறேன். எல்லாம் தெரிஞ்ச என் தாத்தாவே என்ன புரிஞ்சுக்கல. அப்புறம் அப்புறம் எப்படி என்கிட்ட திருப்பி இப்படி எதிர்பார்க்கல, எனக்கு புரியல. எல்லாம் தெரிஞ்ச அவரு, எல்லாம் தெரிஞ்ச அப்படின்னு எல்லாம் புரிஞ்ச அவரு, அவருக்கே நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலன்னா மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு அவருக்கே என்னை பத்தி தெரியலன்னா அப்புறம் இதுல என்ன பேசுறதுக்கு இருக்கு, எனக்கு புரியல. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? வேண்டாம். எனக்கு தாத்தான்ற ஒருத்தர் இல்ல, போதுமா? நான் இப்படி பண்ணிட்டு இருந்தா உங்க அப்பாவுக்கு சொல்லி வட்டி புரிஞ்சுக்கோ. நீ யாரோட அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணிக்கோங்க. யார் அழுதாலோ, யார் உருண்டாலோ, யார் பிறண்டாலோ நான் கவலைப்படுறதா இல்ல. என் எதிர்க்க இங்க யாருக்கு என்ன ஆனாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறதால ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதா தயாரா இல்ல. அதை பத்தி நான் யோசிக்கிறதாவோ இல்ல. என் கோல்ல நான் தெளிவா இருக்கேன், புரிஞ்சுதா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் கோழத்தனமா சாக விரும்பல. நான் எங்கேயோ போய் வாழ விரும்புறேன். வாழ விடுங்க என்ன, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதுக்கு மேல உங்க யாருக்கிட்டயும் விளக்கம் கொடுக்கறதுக்கும் நான் தயாரா இல்ல, பேசுறதுக்கும் தயாரா இல்ல, புரிஞ்சுதா? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செய்து விட்டுருங்க என்ன. கேர்ள்ஸ், இந்த ரூம்லயாவது எனக்கு பிரைவசி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஆட்டும். சந்தோஷம், நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாய் எல்லாருக்கும், பாய், நான் கிளம்புறேன். கேர்ள் எங்க போற? தோணுது அங்க போறேன், எங்கேயோ போவேன். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாட்டை விட்டு போறேன். ஸோ அதனால ஏதாவது படத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், இல்ல ஐஸ்கிரீம் பார்லர் போலாம்னு ஆசைப்படலாம், ஏன் பீச்சுக்கு கூட தான் போலாம்னு ஆசைப்படலாம், கோயிலுக்கு ஆசைப்படலாம், எங்க வேணாலும் எங்க வேணாலும். இந்த நிமிஷம் எனக்கு எங்க போகணும்னு தோணுது அங்க போவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால எனக்கு எங்க தோணுதோ அங்க போறேன். என்ன விடுறீங்களா? பாய். திருப்பி எனக்கும் சென்னைக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. இதுக்கப்புறம் சென்னையை சுத்தி பார்க்க முடியாதுல்ல. அதனால நான் ஆசைத்தில சுத்தி பார்த்துட்டு வரலாம். பாய் கூட சொல்லிட்டு வருவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எங்க வேணா போவேன். அதை கேட்க நீங்க யாரு? ஓகே, பாய் பாய், நான் கிளம்புறேன். ஒரு பாத்துக்கலாம்டா, புரிய வச்சுக்கலாம்டா, புரிஞ்சு பாரு, அமைதியாடா. அப்பல ஒண்ணு அமைதியா இல்லடா. புரியுதா இல்லையா? அவ என்ன பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. அவ என்னை யாரவோ பாக்குறா, உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? என் வாழ்க்கையில அவ என்னை யாரவோ பாப்பா நான் யோசிச்சதே இல்லை. ஆனா அவ என்னை யாரவோ பாக்குற, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் இவ்வளவு கெஞ்சல, நீங்க எல்லாம் புட்டி புட்டி வச்சு மியூசிக் விடாம பண்ணி அனுப்ப விடாம பண்ணி கடைசியில் என் வாழ்க்கையை எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படியே இருங்க. நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது அவளை மட்டும்தான். ஆனா கடைசியில் எனக்கு அவளை எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருங்க. நான் எவ்வளவு கெஞ்சன, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க. நான் சென்னைக்கு போனேன், எவ்வளவு கெஞ்சன. அவ தள்ளி இருந்தா நான் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன்டா. புரிஞ்சிடுச்சுல. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல கேட்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. அவ என்ன வேண்டாம் முடிவு பண்ணிட்டா. கோவத்துல முடிவு எடுக்கிறா, அது போய் தப்பு பண்ணிட்டு மாறுவாளா? சும்மா கோவத்துல பேசுறது. கோவத்துல இருந்து எப்படி இருப்பா, சோகமா இருந்தா எப்படி இருப்பா எனக்கு தெரியும். அவ அவ இல்ல. அவ எவ்வளவு கோவமா தான் விட்டு கொடுத்து பேசிருக்க மாட்டா. எவ்வளவு வருத்தமா தான் விட்டு கொடுத்து பேசிருக்க மாட்டேன். இவ்வளவு கதனம் மூலம் அமைதியா இருந்தானா அவ அமைதியாக இருந்திருக்க மாட்டா. அதே மாதிரி அமைதியா இருக்காருன்னா நான் வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும் கூட நான் தலைவலின்னு சொல்லும் போது அவன் அந்த செகண்ட் என்ன பத்தி யோசிச்சு எனக்காக முட்டை வந்து என்கிட்ட தான் உட்காந்தா. என்ன ஒதுக்கல, அவாய்ட் பண்ணல, என்ன திட்டல, எதுவுமே பண்ணல. அந்த நிமிஷம் அவ என்ன பாத்துக்கணும்னு தான் நினைச்சா. ஆனா இன்னைக்கு அவ என்ன சொல்றா, அப்ப நான் எனக்கு ஏதாவது ஆகி கடந்தா கூட அவ கண்டுக்க மாட்டா, அதை பத்தி மதிக்க மாட்டா. அவ வேலையை பார்ப்பேன்னு சொல்றா. போதுமா? புரிஞ்சுதா? அது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெளிவா புரிஞ்சுது. நான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட அவளை எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நாங்க யோசிச்சோம். ஆனா என் வாழ்க்கைக்கு நான் என்ன வேணும்னு நினைச்சேன்னா அவளையும் எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தேன்னா அவ எனக்கு இல்லாம போயிடுவா. நான் என் பொண்டாட்டி ஒரு போய் நிற்கணும், நான் நின்னே ஆகணும். இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்கவே முடியாது. எனக்கு பயமா இருக்கு. என் பொண்டாட்டி எனக்கு சுத்தமா இல்லாம போயிடுவாங்க, பயமா இருக்கு. எனக்கு இப்பவே என் பொண்டாட்டியா இருக்கானா இல்லையா தெரியல. எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இந்த ரிஸ்க் நான் திருப்பி எடுக்க விரும்பல. இதுக்கப்புறம் உங்க சத்தியம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீங்க லைஃப்ல இல்லைன்னா கூட எனக்கு கவலைப்படுறதாவே இல்லை. என் பொண்டாட்டி மட்டும் போதும். நான் போறேன், திரும்ப என்ன நாங்களும் போகிறோம், உள்ள வெயிட் பண்றோம். கிளம்பலாம், வாட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் வந்து வர கட்டி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் பொண்டாட்டி போயிடும். எங்க ஆயா சொன்னது 100% உண்மை. ஒரு விஷயம் பக்கத்துல இருக்கும்போது யாருமே தெரியாது. நான் தப்பு பண்ணிட்டேன். எங்க ஆயா யோசின்னு சொல்லும்போது நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். இப்ப புரிஞ்சது எனக்கு. எனக்கு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிட்ட போறேன். போறேன் போறேன் போறேன். எனக்கு விடுங்க விடுங்க விடுங்க. மறந்தாயே பெண்ணை என்னை ஏன் மறந்தாய் கலந்தே நான் நடந்தாய்